இங்கே நம்ம பிக் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் போயிடுங்க. இதில் pixlab EIX அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இது ஃபஸ்ட்டு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணதுனால ஓப்பன் காட்டுது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. இல்லை ஃபஸ்ட்டு ஒன்று கிளிக் பண்ணிக்கோங்க. கேலரியாக கேமரா வாங்கிக்கோங்க, கேலரி கொடுத்துக்கோங்க. இதில் நீங்கள் எந்த பிக் எடிட் பண்ண போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அஜித் ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், இதில் எந்த சைஸ் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிங்க. நான் இதுவே ஓகேன்னுட்டு இப்போ பேக்ரவுண்ட்லாம் பார்த்துக்கங்க. பேக்ரவுண்ட் ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிடும். இந்த கரெக்டாக செமையாக இருக்கும் இந்த பாருங்கள். இந்த மாதிரி ஆட் வரும், ஸ்டெப் பண்ணிக்கோங்க. இதில் பாருங்க, பார்த்தீங்களா, பேக்ரவுண்ட் ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிடும். இது அக்யூரேட்டாக இருக்குது. மற்ற ஆப்பிள்லாம் லைட்டாக அந்த இதெல்லாம் இருக்கும், இல்லை அக்யூரேட்டாக இருக்கும். இதில் கீழே இருக்க பாருங்கள், எந்த ஷேப் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் எங்கே வேணாலும். இப்போ இங்கே வைக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒன்று வச்சு பாருங்கள், எது செட் ஆகுதோ அதை வச்சுக்கோங்க. நான் இப்போது இந்த பிக்கை வச்சுக்கிறேன். இது பேக்ரவுண்டும் சேஞ்ச் பண்ணலாம், கலர் பார்த்தீங்களா, இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். எல்லோ கலர்னாலும் எல்லோ கலர் வச்சுக்கலாம். இந்த மாதிரி நான் இப்போ ஒயிட் கலர் வைக்கிறேன். இதில் பேக்ரவுண்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, கீழே அதை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க எது வேணும். இதில் இந்த ஆடு கிளிக் பண்ணிக்கிறோம். இது மாதிரி வரும். நீங்கள் எது வேணாலும் வச்சுக்கலாம், எந்த கலர் வேணாலும். சரிங்களா, இந்த மாதிரி இன்னொன்று வச்சு பாருங்கள், உங்களுக்கு எது செட் ஆகுதோ அது மாதிரி. இதில் நிறையா இருக்குது, எது வேணாலும் செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பார்த்தீங்களா, அது டவுன்லோட் ஆகுது. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் எது வேணுமோ அது மாதிரி செட் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லாயிருக்கு, எது செலக்ட் பண்ணுறதுன்னு நீங்களே பண்ணிக்கோங்க. ஓகேங்க, இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டோம். ஓகேன்னு கொடுக்கும். இதில் சேவ் டு கேலரின்னு கொடுத்துருங்க. சேவ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் எப்படின்னு பார்க்குறேன். இது பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன்று, இந்த ஃபோர்த் ஒன்று பாருங்கள், இதை கிளிக் பண்ணுங்க, கேலரியில் கொடுத்துருங்க. இப்போது எந்த பிக் வேணுமோ அதை வச்சுக்கோங்க. இது கொடுக்குறேன். இதில் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், நிறைய இருக்குது. அதை நீங்கள் ஜஸ்ட்டு அது இதுக்கு சைஸுக்கு ஏற்ற மாதிரி அப்படி வச்சிட்டிங்கன்னா போதும். ஜஸ்ட் அவ்வளோதான். அவ்வளோதான், நீங்கள் அப்ளைன்னு கொடுத்துடலாம். இந்த இதில் பேக்ரவுண்டுன்னு இருக்கும், இதுலேயும் பேக்ரவுண்டு ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் பண்ணும். பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு இதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம்.
நீங்கள் டவுன்லோட் ஆகும். இந்த மாதிரி வச்சுக்கலாம். நல்லா இருக்குங்களா? அவ்வளோதான், அப்ளை கொடுத்துருங்க. நிறைய ஆப்ஷன் இருக்குது, அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப 2 செகண்ட் போதும். ஓகேங்களா? சேவ் டு பேக். இந்த மாதிரி அப்ளிகேஷன் நிறையா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.